SPR Market of Indiaவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details call 9176610666. வணக்கம். ஐ பிலாங் டு ஃபெட்னா as well. ஃபெட்னான்றது வென்றன்ற அமைப்பு கரண்ட்லி பாலசுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் நடக்குது. இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவர் கால்ட்வெல் as well. ஸோ இந்த அமைப்பு தமிழ் மக்கள், தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ் அக்ராஸ் நார்த் அமெரிக்காவை ஒருங்கிணைச்சு ஹவு டு நெட்வொர்க் ஹெல்ப் ஈச் அதை பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவில் வி வாண்ட் டு ஹெல்ப் அக்ராஸ் த வேர்ல்டு as well. தமிழர்கள் அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம ஹெல்ப் பண்ணுற இனிஷியேட்டிவில் தான் we were trying to work with சிவராஜ் அஷார் ஃப்ரம் ஸ்டார்ட்-அப் டிஎன். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 510 டான்ஸமும் சேர்ந்து வந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ Jan 9th ஃபர்ஸ்ட் எவர் இனிஷியேட்டிவ் 510 event happened on Jan 9th at Leela Palace. மிஸ்டர் சிஎம் ஸ்டாலின் தலைமையிலையும் பிடிஆர் வந்திருந்தார், மனோ தங்கராஜா ஐடி மினிஸ்டர் வந்திருந்தாங்க, பிடிஆர் வந்திருந்தார், அண்ட் தென் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் அன்பரசு தலைமையில் நாம் இது ஜாயிண்ட் இவெண்ட்டாக நடத்தி ஒரு பெரிய ப்ளச் பண்ணியிருக்கோம். தட் அமெரிக்காவிலேருந்து ஒரு புது ஃபண்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட். இந்த அமெரிக்கன் தமிழ் ஃபண்டுன்றது இஸ் அ விசி ஃபண்ட். அமெரிக்காவில் இருக்கிற ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட்-அப்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வி ஆர் டூயிங் இட். அண்ட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, Jan 9th நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது, சிஎம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் 1 million அப்படின்னு தான் வந்தோம். இங்கே ஈவெண்ட்டோட பரபரப்பை பார்த்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் பிளெஜ்ட் அண்ட் தென் ஓவர் த டே இட் காட் அனௌன்ஸ்ட் அஸ் 2 million fund. ஸோ மிஸ்டர் சிஎம் அனௌன்ஸ் தட். ஸோ 16.5 crores we are going to allocate for 2023 for Tamil Nadu startups. So when we talk about Tamil Nadu startups, நாங்கள் ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ATF அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் அதில் 5 டைரக்டர் இருக்காங்க. அதில் த ஹெல்ப் ஆஃப் பாலா சுவாமிநாதன் வி ஃபார்ம்ட் அ ஃபண்ட். ஸோ அதில் நான் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், கன் சுப்ரமணியம் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், வீரா, டாக்டர் சேகர் அண்ட் ரங்கா. ஸோ அந்த 5 ஃபண்ட் மேனேஜர்ஸ் வில் கோயிங் டு work with the startup CEOs and then we are going to fund based on their credibility. Like for example, இப்போ sorry, it's okay, right? So என்ன மாதிரி கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் க்ளோஸ்லி நாங்கள் சிவராஜ் சார் ஸ்டார்ட்-அப் டிஎன்னோட ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வெட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் இனிஷியேட்டட் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ தே ஹவ் டன் சம் 200 crore பட்ஜெட் ஃபார் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட்-அப். தெர் ஆர் லைக் இப்போ SCST ஃபண்டுன்றாங்க, விமன் ஆண்டர்ப்ரனர், மேனுஃபேக்சரிங் 4.0, அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வெட் பண்ண ஃபண்ட்ஸில் வி வில் கோ அண்ட் கோ-இன்வெஸ்ட். எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நாங்கள் பண்ண போகிறோன்னா மோஸ்ட்லி SaaS கம்பெனிஸ், AIML, medical healthcare and then fintech. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஏரியாஸை நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம். இது 2023 டார்கெட். ஸோ திஸ் இஸ் அ மல்டி-இயர் ஃபண்ட். ஸோ we are going to have more continuously, we are going to have more funds coming in. So this 2 million is just for 2023. We'll be investing in multiple companies. ஸோ என்ன மாதிரி கம்பெனிஸ் எங்களை இந்த 5 பேரை இந்த கம்பெனிஸ்லாம் அப்ரோச் பண்ணலாம். we will give the details. and then என்ன மாதிரி நாங்கள் ஃபண்ட் மட்டும் பண்ண போகிறதில்ல. we are going to be an advisor. we are going to help them with the ecosystem. if you look at the fund managers, each of them have more than 20-25 years of experience in this industry. So we have a good ecosystem. So we will fund them. We want to fund and then build the ecosystem, bring the right set of partners and take them to the next level. இப்போ நாங்கள் மோஸ்ட்லி எந்த மாதிரி கம்பெனிஸ் எந்த ஸ்டேஜில் ஃபண்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ லுக் அட் ஸ்டார்ட்-அப்ஸ், தெர் ஆர் மல்டிபிள் லெவல்ஸ், ரைட்? ஸோ மோஸ்ட்லி வி ஆர் லுக்கிங் அட் சீட், ப்ரீ-சீரியஸ் ஏ. ஸோ தட் வி ஹேவ் கேப் டேபிளில் இருந்துட்டு அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு வி வாண்ட் டு ஹேவ் அ ஸ்டேக் இன் த கிரவுண்ட். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நாங்கள் ஃபண்ட் பண்ண போகிறோம். நாட் சீரியஸ் பி, சிலாம் இப்போதைக்கு வாட் எவர் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே 2023 பிளான். So this will evolve into other areas depending upon how we see the progress with the startup, right? Why we chose, and if you see Chennai is one of the SaaS capital, right? The SaaS பூமி இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகோ, ஸ்ரீதர் வெம்பு சார், கிஸ்ஃப்ளோ இருக்குது, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி we wanted to encourage and build more startups and we want to be an advisor and we have set of advisors. அங்கே giving back to the society ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் want to contribute back to தமிழ்நாடு. ஸோ அதை நாங்கள் அங்கேருந்து அந்த ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கேயும் with the help of startup TN we are going to
invest in multiple startups, encourage them, and then we want to bring Tamil Nadu as one of the top 20 startups destinations in the world. So that's one of the initiatives. When we look at the startup vet பண்ணும்போது now we are going to do more of the screening பண்ணுவோம். So due diligence, as part of due diligence we want to know அவங்களோட வித்து அந்த அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது எதுலேருந்து வந்துச்சு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்வெஸ்டரோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட அந்த யூனிக்னஸ், ரைட், யூனிக்னஸ் அண்ட் how it is applicable to the problem and how effective it is, right? ஸோ அது ஒன்று. மோஸ்ட்லி இப்போதைக்கு சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் தான் பண்ணிகிட்ருக்கோம். there are அக்ரி டெக்கும் there are lot of people are approaching, that is tech, it is more tech, software tech related, right? And healthcare பார்த்திங்கன்னா யூஎஸில் இஸ் a big problem in terms of ஒருத்தர் வந்து பேஷண்ட்டாக உள்ளே போய் அவங்களுக்கு பேமெண்ட் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா it is a lot of சேனல்ஸ். அதை வந்து ஃபுல்லாக ஏஐ பேஸ்டு பண்ணுறதுக்கு சென்னை கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் பிபிஓ பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து தே நோ த யூஎஸ் ecosystem, they can use AI யூஸ் பண்ணி if they can optimize it and reduce the expenses, it will be a great one. So that's another industry which Tamil Nadu can focus and which we are willing to help and invest and help and the areas one. இன்னொன்று வந்து ஃபின்டெக், அண்ட் தென் சென்னை இஸ் அனதர் ஃபின்டெக் கேபிட்டல், ரைட்? ஐ திங்க் அண்ணா யூனிவர்சிட்டி ஐடிஎன்டின்னு ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க டுவர்ட்ஸ் என்கரேஜிங் ஃபின்டெக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பே, M2B குளோபல், இதெல்லாம் அவங்களாம் வந்து புதுசாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்து வர ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி வி வாண்ட் என்கரேஜ் மோர். லாட் ஆஃப் இப்போ நான் லாஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் இந்த ஃபைட்டன் ஈவெண்ட் வந்திருந்தேன். ஐ இன்டர்வியூ லாட் ஆஃப் யங் entrepreneurs and founders. It was so impressive. They have high energy and they have great creative ideas, but again fund is a problem, right? So adukku vandu we are going to remove that hurdle out of them, right? And then we are going to, based on the experience we have with all people in all the CXOs, we will connect them and then we will help them with what not to do. That is another important aspect they need to know, right? Now people are little, and then valuation is one other thing, right? People are thinking about, they are just imagining valuation to the highest level. So we want to show them how to evaluate, how to upscale in a sustained manner. ஸோ தெர் ஆர் சில கம்பெனிஸ் வேகமாக ஏறிட்டு வேகமாக விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஸ்டெடி க்ரோத். ஸோ we will definitely be an advisor and help Tamil Nadu startups to go to the next level. ஸோ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் உங்களை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை எது உங்களை டச் பண்ணி உங்களை வந்து இதை சால்வ் பண்ண வைக்கணும். லாட் ஆஃப் பர்சனல், இப்போ மெனி ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஷைன் வாஸ் அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக அட்டாக் பண்ணி இது இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமே யூ ட்ரீம் அபவுட் இட், யூ ஸ்லீப் ஆன் இட், அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு இதுதான் மாடல், இதுதான் பிளான் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் அதை நாங்கள் வெட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி கிவ் அ பிகர் பிக்சர். மேபி யூ மைட் பி திங்கிங் தட் த சொல்யூஷன் நெவர் எக்ஸிஸ்ட், and based on your investigation we can bring a bigger perspective, outside in perspective, and see how we can take you to the next level. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து we will share அந்த 5 directors இருக்காங்க, அவங்களோட இமெயில் ஐடி ஷேர் பண்ணுறோம். ஆர் we'll have an website, americantamilfund.vc அப்படின்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா you can contact us and then you can share your deck. we will go through, we will vet it out. ஸோ நாங்கள் வந்து இப்போது இந்த 510 ஈவெண்ட்டில் we have announced 3 companies. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்ததில் ஒரு மல்டிபிள் கம்பெனிஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணிவிட்டு we selected already 3. So we are going to fund them, those 3 companies based on the out of the 2 million fund we pledged. But there are multiple other companies we are looking. So it will be like in terms of 2-digit number in this 2023 நாங்கள் வந்து ஃபண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபியூச்சர் பிளான் வந்து இது மல்டி இயர் ஃபண்டு. இப்போ இந்த வருஷத்துக்கு மட்டும் இப்போ சொல்லியிருக்கோம். தெர் ஆர் பீப்புள், இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நிறைய பேர் வாண்டட் டு கான்ட்ரிபியூட். they are trying to already approach us from the investors perspective as well as from the after the event there's a lot of entrepreneurs are trying to approach us. Sir, I have this idea, I have this, and then I have so இது வந்து நாங்கள் வந்து we are going to create a multi year fund. We are going to make it to all of North America, and then in future we will extend to
அதர் ஏரியாஸ் as well. ரைட் now நான் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா SaaS பேஸ்டு ஃபின்டெக்கு மெடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். Later we go to the robotics and all other emerging, and then for even hardware based. Right now we are not focusing on any hardware companies. Future we are going to do hardware companies. And another criteria for us to invest in this fund is Tamil Nadu based இருக்கிற companies இருக்கணும். They have to be a Tamil. One of the founder definitely has to be Tamil and registered in Tamil Nadu. So that is another criteria for American Tamil Fund.